பாரத்தை இறக்கி வச்சிட்டீங்க. அசோக்கை விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியிருந்தா கூட நாங்க உங்க காலை பிடிச்சிருப்போம். ஆனா நீங்க வேற ஒருத்தர் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அதான் எங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. உலகத்துல எத்தனையோ ஆம்பளைங்க சாவுக்கு பின்னாடி எத்தனையோ பொண்ணுங்க இருக்காளுங்க. ஆனா என் நண்பனுடைய எல்லா வெற்றிக்கு பின்னாடியும் நீங்க இருக்கீங்க. அன்னைக்கு அவன் சாவுக்கு நீங்க காரணம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பொய்ய சொன்னீங்க. அந்த பொய்ய என் வாழ்க்கையை மெய்யாக்கிருச்சு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். டேய், பிரான்ச்சுக்கு போலியா? உங்களை தாண்டா கேக்குறேன். டேய், நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறோம்ல, அதுக்கு பிரியாவோட பேரை தான் வைக்கலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். டேய், என்னடா கேட்டுக்கிட்டே இருக்க, பதிலே சொல்ல மாட்டீங்க? மாப்ள, லைஃப்ல நம்ம இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா எவ்வளவோ சோதனைகள் வந்தா கூட நம்ம அச்சீவ்மெண்ட்ல மட்டும்தான் குறிக்கோளா இருந்தோம். அதே ஏன்டா இப்ப சொல்ற? இல்லடா, லாஸ்டா நம்ம அண்ணா நகர் பிரான்ச் ஓபன் பண்ணப்ப கூட 30 லட்சம் ரூபாய் பணம் வேணும் ஒரு பைனான்சியர்ட்ட போய் கேட்டோம். கடைசி நேரத்துல அவன் காலவாரி விட்டான். அவன் நம்மளை ஏமாத்தினா கூட நமக்குள்ள இருந்த கான்பிடன்ட் வச்சு சொன்ன தேதியில பிரான்ச் ஓபன் பண்ணி காமிச்சோம். சோ ஏமாத்தம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில பழகி போன ஒண்ணுடா. டேய், என்னடா ஆச்சு இவனுக்கு? காலையில இப்படி புலம்பிட்டு இருக்கா? டேய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காகத்தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். மாப்பிள்ள, மனசை தேத்திக்கடா. நாம பண்ற பிசினஸ்ல ஒரு சில விஷயத்துல தோத்து போயிடுறோம். அதே மாதிரி நீ ஒரு விஷயத்துல தோத்து போயிட்டுடா. நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நீ எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்றா. டேய், முதல்ல விஷயத்த சொல்றா. இது பிரியா ஒண்ணு லவ் பண்ணலடா. அப்புறம் நிஜமா தான்டா சொல்றேன். நீ சாகக்கூடாங்கிறதுக்காக அவ உங்ககிட்ட ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கா. அவளுக்கு உன் மேல காதலே இல்லடா. யார் சொன்னா? யாரா சொன்னது? டேய், பிரியா தான் சொன்னா. போய் சொல்ற. டேய், போய் சொல்ற. டேய், பாரு, போய் சொல்றேன்டா. போய் சொல்றேன்டா. என் பிரியா ஏமாத்த மாட்டா. என் பிரியா ஏமாத்த மாட்டா. பாருடா, டேய், போய் சொல்றேன் பாருடா. என் பிரியா ஏமாத்த மாட்டா. என் பிரியா ஏமாத்த மாட்டா. எல்லாம் சேர்ந்து போய் சொல்றீங்க. இத நான் நம்ப மாட்டேன். என் பிரியா ஏமாத்த மாட்டா. என் பிரியா ஏமாத்த மாட்டா. என் பிரியா ஏமாத்த மாட்டா. சொன்னா கேளுடா டேய், ப்ளீஸ் எங்களை பாருடா. ரிலாக்ஸ் பண்ணு, ரிலாக்ஸ் என் பிரியா ஏமாத்த மாட்டா. சொல்றதை ஏமாத்த மாட்டாடா. கேளுடா. இன்னைக்கு ஏப்ரல் ஃபுல் டே மச்சான். உன்னை என்ன சொல்லி ஏமாத்துன்னு தெரியல எங்களுக்கு. அதான் இவங்கிட்ட கேட்டேன். நீ உயிருக்கு உயிரா நேசிக்கிற பிரியா உனக்கு கிடைக்கல, நீ எப்படி ரியாக்ட் பண்ண டெஸ்ட் பண்ணல இவன் சொன்னாடா. சும்மா விளையாட்டுக்கு பண்ணதுடா அது. ப்ளீஸ் டா டேய். சாரிடா. போடா. பைத்தியக்காரத்தனமா. என்ன ஏமாத்துறதுக்கு வேற எதுவும் கிடைக்கல உங்களுக்கு? அவ இல்லைன்னு சொல்றதுல உங்களுக்கு என்னடா அவ்வளவு சந்தோஷம்? சாரிடா. போடா. பைத்தியக்காரன். 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நீ இல்லனா செத்துருவேன்னு சொன்னானோ அதே மாதிரி தான் இப்பவும் சொல்லிட்டு இருக்கான். பிரியா, நீ இது வரைக்கும் என்கிட்ட 1000 தடவை ஐ லவ் யூ சொல்லிருப்பியா? ஆனா நீ சொல்லாத ஒரு வார்த்தைக்காக என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுவேங்கிற நம்பிக்கையில இன்னைக்கு ஒருத்தன் தன் வாழ்க்கையே மாத்தி காமிச்சிருக்கான். பிரியா, நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். ஒருவேளை நீ எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்க, யோசிச்சு பாப்பேன். ஏதோ விதி நம்மள வாழவில்லைன்னு நினைச்சு நிச்சயமா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏன்னா வாழ்க்கையை பிராக்டிகலா பாக்குற அறிவும் உயிரோட வேல்யூவும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவனுக்கு சுத்தமா மெச்சூரிட்டி கிடையாது பிரியா. அன்னைக்கு நீ இல்லைன்னு சொல்லி ஒருவேளை அவன் செத்துருந்தானா அவன் வீடு, ஃப்ரெண்ட்ஸ், மிஞ்சி போனா அவன் இருந்த தெரு, அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் பிரியா. ஒருவேளை நீ கிடைக்கலன்னு அவன் செத்து போயிட்டானா கூட இந்த சமூகம் உன் மேலதான் பழிய போடும். வேண்டாம் பிரியா, உன் காதலால அவன் வளர்ந்திருக்கான். அதே காதலால அவனை அழிச்சிடாத பிரியா. நீ தப்பான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா நான் வருத்தப்படலாம். ஆனா என்னை விட உன் மேல அதிகமா அன்பு வச்சிருக்கிறவன் அசோக். அவனுக்காக நீ ஏன் வாழக்கூடாது? இந்த உலகத்துல
மத்தவங்க சந்தோஷத்துக்காக வாழ்றதும் ஒரு சந்தோஷம் தான் பிரியா. ஏய், இல்ல நீ பைத்தியக்காரத்தனமா பேசுற. எது பைத்தியக்காரத்தனம்? அன்னைக்கு நீ யாருங்கிறத ப்ரூவ் பண்ணு, உனக்காக நான் இருக்கேன்னு அசோக் கிட்ட சொன்னியே, அதுதான் பைத்தியக்காரத்தனம். இன்னைக்கு தன்னோட வெற்றிக்கு பின்னால இருக்கிற எல்லாமே நீதான் சொல்ற அவன்கிட்ட நீ இல்லன்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அவன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறியே, இதுதான் பைத்தியக்காரத்தனம். அன்னைக்கு யாரோ ஒரு டாக்டருக்கு ஏற்பட்ட முடிவு இன்னைக்கு அசோக்கும் வரக்கூடாதுன்னா நீ அசோக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இல்ல, என்னால முடியாது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னா? எஸ் பிரியா, அவனோட அழிவுக்கு பின்னால வர வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. லுக், நீ என் மேல உண்மையான அன்பு வச்சிருந்தனா நீ அசோக்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க தட்ட அவள்கிட்ட கொடுங்க. இந்த தட்டை எடுத்து அவள்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க சதபானம் பவதி ஹதாயம் புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேதேந்திரியே. ரியா, ஒரு நிமிஷம் சார். ரியா, சார் பேர் அரவிந்த், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். சார், கல்யாண சந்தோஷம். கொஞ்சம் டென்ஷனா இருப்பாங்க சார். வந்தமா பொக்கே கொடுத்தமான்னு இல்லாம கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் கூட இருக்கீங்க. ஓகே, வா பிரியா. அசோக் வெட்ஸ் ஆர் பிரியா. ஐயோ, பஞ்சாயத்து பண்ண வந்தவன் மாப்பிள்ளையா? எப்படி?
என்ன பிரதர் இங்க இருக்கீங்களா? என்ன நடக்குதுங்க இல்ல சார். நீ பண்றது கொஞ்சமாவது நியாயம் இருக்கா சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் கூட கல்யாணமா உனக்கும் இல்லாத எனக்கும் இல்லாத என்னையா இது சொல்லு நீ எதுக்கு இங்க வந்த? தம்பி நீ ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனா நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன் பிரதர் ஏய் ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேக்குறேன், எந்த குழப்பமும் பண்ணாம தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போயிடு. என்ன அழுகிற மாதிரி பேசுற தியாகம் பண்ணிட்டியா அட பாவி அந்த தியாகத்தை எனக்கு பண்ணி தொலைச்சிருக்க கூடாதடா உன்னை கோயில் கட்டி கும்பிட்டுருப்பேன் உனக்கு இல்லாத எனக்கு இல்லாத சமாதானப்படுத்த வந்த கர்ப்பம் தள்ளிட்டு போயிட்டானடா ஏய் முதல்ல இங்க இருந்து வெளியே போறியா இல்லையா? இப்ப நீயே வெளியாளு என்ன வெளிய போக சொல்றியா இங்க பார் இந்த ட்ரெஸ் பாத்தியா பிளாக் அண்ட் பிளாக் துக்கத்தினுடைய அறிகுறி எந்த நிமிஷம் பிரியாக்கு கல்யாணம் பேப்பர்ல பார்த்தனோ அப்ப மாட்ட ட்ரெஸ் யாது இன்னும் கட்டவே இல்லை என்ன ஒண்ணு ஒரு சின்ன நப்பாசை கடைசி நேரத்துல ஏதாவது சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னா ஏன்னா கல்யாணம் ஆகுறதுக்கு பிரியா யாருக்குமே சொந்தம் கிடையாது இந்த மர்ம தேசத்தில் கடைசி நிமிடத்தில் பூகம்பம் வந்து கூட இந்த கல்யாணம் நிக்கலாம் இல்லையா இத பார் இனிமே பிரியாக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அதனால இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பல டோன்ட் இன்டர்ஃபியர் மை லைஃப் ஓகே கோ 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 ஏய் மரியாதையா போறியா இல்ல போலீஸ கூப்பிட்டுமா? போலீஸா என்ன பிரதர் இது போனா போயிட்டு போறேன் அது எதுக்கு போலீஸ் கிளீஸ் பயமுத்துறீங்க பாஸ் as a friend உங்களுக்கு அட்வைஸ் பண்ண கேட்டுங்க இந்த பொண்ணை விடுங்க பாஸ் உங்க பர்சனாலிட்டிக்கு 1000 பொண்ணுங்க விழும் பாஸ் கலர் ஒண்ணு போதும் இத பாருங்க நாளை காலையில ஃப்ரெஷ்ஷா ட்ரெஸ் பண்ணுங்க ஒரு கல்லூரி வாசல்ல போய் நிக்கிறீங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிகரை செட் பண்றீங்க அந்த பொண்ணை சின்சியரா நேசிக்கிறீங்க அட்லீஸ்ட் அந்த பொண்ணையாவது எனக்கு தியாகம் பண்ணுங்க பாஸ் ஏய் போடா. தேங்க்யூ இப்படி போடா. தேங்க்யூ வெரி மச்